பொதிகை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஹலோ, உங்களோட நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. காரணம், அன்றாட வாழ்வில் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல தான். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு உணவும் நோயும் அப்படிங்கிறது. இது குறித்து நம்மோடு கலந்துரையாட காத்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவர், தமிழ்நாடு முன்னாள் இணை இயக்குனர், தமிழ்நாடு மருத்துவத்துறையினுடைய முன்னாள் இணை இயக்குனர் டாக்டர் ஜி கணபதி அவர்கள் தான். அவரை நாம நிலையத்தின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். உணவின் முக்கியத்துவம்னா என்ன டாக்டர்? உணவு ஆகாரம். ஆகாரம் தான் உடலுக்கு ஆதாரம், உயிருக்கு அஸ்திவாரம். அந்த உணவு தருவது ஊட்டம், அந்த ஊட்டத்தில் தான் உடம்பு நடமாட்டம், அந்த உயிரின் ஓட்டமே அந்த உடல் நடமா. அதனால்தான் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார் என்றும், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொன்னார்கள் முன்னோர்கள். ஹெல்த்தி டயட் லெங்தி லைஃப், அதான் என்னுடைய கருத்து. ஓகே டாக்டர். இப்போ நம்ம அன்றாட உணவுகளை உட்கொள்றோம், அது என்னவாக மாற்றம் பெறுகிறது டாக்டர்? முதலில் நாம் என்னென்ன உணவு உண்ணுகிறோம் என்று பார்ப்போம். முதலில் மாவு பொருள், கார்போஹைட்ரேட், அடுத்தது புரதம், கொழுப்பு, 3 தான். இதோடு கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோ நியூட்ரியன்ட் என்று சொல்லக்கூடிய சில உணவுகள் இருக்கின்றன. வைட்டமின்கள், சில மெட்டல்கள், அதாவது உலோகங்கள். சிலர் காப்பர் செம்புலாம் சாப்பிடுவாங்க, சிலர் தங்க மிஸ்ரம் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் மெட்டல்ஸ். சில மினரல்ஸ், பூமிக்கு அடியில் விளையிறது. இதற்கு எல்லாம் மேலாக இப்பொழுது மருத்துவ உலகம் நார்ச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நார்ச்சத்து என்றால் நீட்டமான நூலை போன்ற ஒரு கம்பி போன்ற மெல்லியது. அது குடலில் படிகிற இடத்தில் சின்ன ஃபில்மாக ஒரு படிந்து, அதற்கு அப்சார்ப்ஷன் பெயர். அப்சார்ப்ஷனை உறிஞ்சி வளர்த்த. ஆகவே மிகவும் முக்கியமாக நினைக்க வேண்டியது நார்ச்சத்து உணவு. கடையில் நீரின்றி உலகமில்லை. குறைந்தது 3 to 4 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் வந்துடும். இதுதான் உணவுகள். இந்த உணவு ஒரு கார்போஹைட்ரேட், அதாவது மாவு பொருள், 1 கிராம் 4 கேலரி தருகிறது. புரதம் 4 கேலரி, ஆனால் கொழுப்பு மட்டும் 9 கேலரி தருகிறது. ஆக 1 கிராம் 4 கேலரி மாவு பொருள், 1 கிராம் புரதம் 4 கேலரி, 1 கிராம் கொழுப்பு 9 கேலரி. சரி, எப்படி எந்த அளவு உண்ண வேண்டும் என்று பார்க்கும்போது 50 வரை மாவு பொருளும் 30 வரை புரதமும், கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட வேண்டும். 50, 100, 20 சேர்ந்தால் 100. சரி, இப்பொழுது இந்த உணவு எப்படி உடம்பில் சேருகிறது என்று பார்க்கும்போது, முதல் உணவை பற்றி நினைக்கும் போதே நமக்கு வாயில் எச்சி வருகிறது. அடுத்து உணவு தட்டில் வைக்கும் போது அதன் பார்வை, அதன் சுவை, ஸ்மெல் எல்லாமே சேர்ந்து உறுப்புகளை தயார் செய்து வைத்திருக்கிறது. அதற்கு உள் சுரப்பிகள், ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், ரசாயன பொருளுக்கு உதவக்கூடிய ரசாயன பொருட்கள் எல்லாம் தயார் நிலை இருக்கின்றன. இதைத்தான் நாங்கள் அப்ராப்ரியேஷன் என்று சொல்வோம். அது காலை 4 மணியிலிருந்து பகல் 12 வரை இருக்கிறது, தயாராக இருக்கிறது உட்கொள்ள. அடுத்து 12 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அது அசிமிலேஷன், ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நாம் என்னென்ன சாப்பிட்டோமோ எல்லாம். அதனால்தான் காலையில் பட்டினி இருக்கக்கூடாது, ஏதாவது சாப்பிட வேண்டும். பிரைன் ஃபுட் இஸ் பிரேக்ஃபாஸ்ட். 8 மணிக்கு மேல கிச்சனை க்ளோஸ் பண்ணிடணும். 8 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. 8 மணிக்கு அப்புறம் தான் காலை 4 மணி வரைக்கும் எலிமினேஷன், வெளியே போறது. ஆக 3ஆக பிரிவு 3-8. காலை 4 மணியிலிருந்து மத்தியானம் 12 மணி இருக்கக்கூடியது அப்ராப்ரியேஷன், 12 மணி 8 மணி இருக்கக்கூடிய அசிமிலேஷன். 8 மணிக்கு பிறகு காலை 4 மணி இருக்கு. 4 மணிக்கு பிறகுதான் அந்த பிரம்மமுர்த்தி என்று சொல்வார்கள். 4, 10, 5. அநேக இடங்களுக்கு வயிறு காலியாக இருக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த நேரத்தில் ஏதாவது கையில சர்க்கரை இருக்க வேண்டும். அந்த ஒரு சிட்டிகை சர்க்கரை அவர்களை காப்பாற்றும். ஆக சர்க்கரை நோயாளிக்கு இது நல்ல செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள். சர்க்கரை இல்லாமல் கையில் இல்லாமல் வெளியே போகக்கூடாது. சில்லறை இருக்கிறதோ இல்லையோ சர்க்கரை இருக்க வேண்டும். திருவிழாவுக்கு போனாலும் சரி, ஒரு திருமணத்துக்கு போனாலும் சரி, ஏதாவது பிரயாணம் செஞ்சாலும் சரி, கையிலே சர்க்கரை இல்லாமல் போகக்கூடாது. இது கண்டிப்பாக ஒவ்வொரு நோயாளி தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. சர்க்கரை நோயை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க டாக்டர். இப்போ பாவக்காய் எந்த அளவுக்கு சர்க்கரை நோயாளிக்கு உதவிகரமா இருக்கும்? அதை சொல்லும் போது நீட்டமான காய்கள், நீண்ட காய்கள், அதுதான் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. அதாவது ஒரு தட்டில் அல்வா துண்டு, மறுத்தட்டில் ஒரு சமைத்த வாழைத்தண்டு. எப்படியோ வாழைத்தண்டு சாப்பிட்டு விடுகிறோம்.
அதற்கு பின் அல்வாவை ரசித்து ருசித்து கடித்து நன்றாக சாப்பிடலாம். அல்வா சாப்பிட்டு ஆத்ம திருப்தி இருக்கிறது, அதே நேரத்தில் இது உடம்பில் சேரவில்லை என்ற மன நிம்மதி இருக்கிறது. அந்த நார்ச்சத்து இருக்கிறது அல்லவா, அதுதான் அந்த காட், பிட்டர் காட், பாக்காய், பிரிட்டில் காட், ஸ்னேக் காட், அந்த காடு சொல்லக்கூடிய எல்லா விதமான நீட்டமான காய்களில் நார்ச்சத்து இருக்கிறது. அந்த நார்ச்சத்து தான் சர்க்கரையை உடம்போடு சேர்க்காமல் இருக்கிறது. அதனால தான் பெரியவர் சொல்றார்கள் கீரையை நிறைய சேர்க்க வேண்டும் என்று. பாக்கால இருக்கக்கூடிய குணநலன்கள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். அது பிட்டர் டேஸ்ட்ல இருக்கு, அது ஆன்டி சுகர், இனிப்பா இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு காயிலும் எடுத்து சொன்னோம், காய்க்கு நார்ச்சத்து தான் முக்கியம். அதனுடைய கேலரி வேல்யூ எடுக்கும்போது இதெல்லாம் மிகவும் குறைவான கேலரி வேல்யூ. டாக்டர், நீங்க உணவை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது மாவாக உணவுப் பொருள் மாறுகிறது அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாவாக மாறும்போது உடல்ல எந்த வகையான தாக்கத்தை இந்த மாவு சத்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு பத்தி விளக்கமா சொல்லுங்க டாக்டர். முதலில் ஒரு உணவை நான் உண்ணும் போது உணவோடு ஒன்றி இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வாயை மூடிக்கொண்டு சாப்பிடுவேன். வாயில போட்ட பிறகு வாயில மூடிக்கொண்டு தான் சாப்பிடுவோம். அப்பொழுதுதான் பல், அதில் உள்ள எனாமல் மிகவும் கடினமான பொருள், உடம்பிலே அதிகமாக ஹார்டஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பாடி எடுத்து அந்த எனாமல் தான். அந்த எனாமல் அந்த காய்கறிகளை கடித்து நொறுக்கி அரைத்து உள்ளே செல்லுகின்றது. அந்த உள்ளே போகக்கூடிய இடத்திற்கு அந்த ஃபுட்பால் போலஸ் கவடம், அது உள்ளே போகும்போது அளவு, அடர்த்தி அத்தனையும் மாறி, சைஸ், ஷேப், ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாறி வாயில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கலி, வாயில் எச்சிருக்கக்கூடிய எச்சை காரம், கீழே போகும்போது வயிற்றில் இருக்கக்கூடியது அமிலம். அமிலம் அதிகமாக இருந்தால்தான் கோபம் வரும். எ மேன் ஹங்கிரி ஹி இஸ் ஆங்கிரி. அதனால் அசிடிட்டியை குறைக்கிறதுக்கு நல்லா மென்று சாப்பிட்டால் நிறைய எச்சில் ஊறும். அந்த எச்சில் உள்ளக்கூடிய அமைலேஸ், AMYLASE, அந்த என்சைம் ரசாயன பொருள் சீரக பறக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. இங்கே எல்லாம் முடிந்து விடுகிறது. இறைப்பையில் போகும்போது அந்த ஆட்களை தான் நியூட்ரலைஸ் ஆகிறது, அதாவது சமமாகி விடுகிறது. அதற்கு அப்புறம் சிறுகுடலுக்கு போகிறது. அந்த சிறுகுடலுக்கு தான் அப்சார்ப்ஷன். இது டைஜஷன், இரண்டாவது அப்சார்ப்ஷன் கம்ப்ளீட்டா. அந்த அப்சார்ப்ஷனுக்கு அப்புறம் செரிக்கப்பட்டு, செலுத்தப்பட்டு, சேமிக்கப்பட்டு பிற்காலத்துக்கு சேராதவைகள், செரிக்காதவைகள் வெளியே போகின்றன. இதுதான் மெட்டபாலிசம் என்று சொல்வது. மெட்டா என்றால் மாற்றம். இதைத்தான் தமிழில் வளர்சிதை மாற்றம் என்று சொல்வார்கள். வடமொழியில் ஜீவ தத்துவ பரிமாணம். ஆக உண்ணும் உணவு உயிர் சத்தா மாறுது. ஃபுட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. அதான் அதனுடைய தத்துவம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேயர் ஒருவர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் பொதிகை, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் பொதிகை, நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்களுக்கான கேள்வியை கேளுங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? கிட்ட எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணுமா. என் பேர் சுஷீலா, மந்தவெளியில இருந்து பேசுறேன். கேளுங்கம்மா. எனக்கு என்னன்னா, இப்ப அடிக்கடி தலைவலி வரும். தலைவலி வர்றதுக்கு நான் பெயின் கில்லர்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்கு. அந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் நான் சாப்பிட்டுட்டு தான் எப்போதும் எடுப்பேன், வெறும் வயிற்றுல எடுக்க மாட்டேன். அது மாதிரி சாப்பிட்டுட்டு எடுக்கும் போது அந்த சில நேரங்கள்ல ஒரு படபடப்பு வருது. இது எதனாலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? நிச்சயம் டாக்டர் பதில் சொல்வாரு. எந்த கூடிய வரை வலியை மாத்திரையினால் போக்காமல் மற்ற ஏதோ ஒரு பயிற்சி எப்படியாவது முயற்சி செய்ய வேண்டும். அப்படியே மாத்திரை சாப்பிட வேண்டும் என்றால் கூட வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக சர்க்கரை நோய்கள் கண்டிப்பாக வெறும் வயிற்றில் வலி மாத்திரை சாப்பிடக்கூடாது. சரி, அதை நுணுக்கி ஏதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு பொட்டுக்குள்ளே வாயில போட்டு மென்று அதுக்கப்புறம் இந்த மாத்திரை பொடி பண்ணி சாப்பிட வேண்டும். அடுத்து இது போன பிறகு அந்த வலி ஒரு குறையவில்லை என்றால் அடுத்து கொஞ்சம் வேற ஏதாவது வலிக்கு அந்த அளவுக்கு இல்லாத வலியை இல்லாத மருந்துகளை சேர்க்கலாம். அதற்கு இந்த ஆன்டாசிட்ஸ் என்ன சொல்வார்கள், அதனுடைய விளக்கம் தேவையில்லை. என்ன சொல்கிறேன் என்றால், வலி மாத்திரை தலைவலிக்கோ உடம்புலிக்கோ சாப்பிடும் மாத்திரை நிச்சயமாக வைத்திய வலி உண்டு பண்ணும். அதற்காக சாப்பிடாமல் இருக்க முடியாது. சாப்பிடும்போது ரெண்டாவது இந்த உணவு நீங்க சொல்லக்கூடிய தலைவலி ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம், இந்த வலி மாத்திரை நீங்க சாப்பிடும்போது வயிற்றில் போய் சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அந்த மாற்றத்தினாலும் இந்த வலியும் சேர்ந்து உங்களுக்கு தலைவலியாக இருக்கலாம். தயவு செய்து தலைவலிக்கு இன்னும் ஒரு சிறப்பான முறை பார்ப்போம். தற்சமயத்திற்கு தலைவலி மருந்தே போரும். நல்ல காற்று சுவாசிக்க, அதுதான் என்னுடைய அட்வைஸ்.
நிச்சயமா டாக்டர். டாக்டர், நம்ம இப்ப வந்து நம்ம பாவக்காய் பத்தி சொன்னீங்க நீங்க, அதனுடைய குணநலன்கள். இப்ப நம்ம கத்திரிக்காய் பார்க்கலாம். இப்ப கத்திரிக்காவினுடைய தன்மை அப்படின்னு சொன்னாக்க அது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவாய்ட் பண்ணிடுறாங்க, சாப்பாட்டுல சாப்பிடாம இல்லது சாப்பாட்டுல இருந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் பத்தி சொல்லுங்க டாக்டர். எந்த இதுவும் ஏதாவது கம்ப்ரஸ்டு ஸ்மால் சீட்ஸ், ஒட்டிய சின்ன விதை இருக்கக்கூடிய பொதுவாக எந்த காய்கறியுமே இதாக இருக்கும். அது தவறு தான். இருந்தாலும் கத்திரிக்காயை வந்து விதையை எடுத்து விட்டு சாப்பிடலாம். ஆனால் அந்த தோலோடு சாப்பிட வேண்டும், நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். தோல் தான் அது முக்கியம். இப்போ அது நிறைய பேர் அலர்ஜி, சில மருந்துகள் உட்கொள்ளும் போது கத்திரிக்காயை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க இல்லைங்க டாக்டர், அவங்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? அப்படி சொல்வதற்கு ஒருவருக்கு ஒத்துக்கொள்ளும். ஒன் மேன்ஸ் பாய்சன் அதர் மேன்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒருத்தருக்கு பொதுவாகவே ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ப்ரிஃபரபிளி ஹாட், அப்பொழுது தயார் பண்ண உணவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதை உடனடியாக சாப்பிட வேண்டும். அது அல்லாமல் ப்ராசஸ் பேக்டு ப்ராசஸ் சொல்றல, அதே மாதிரி பேக் பண்ணி ரொம்ப நாள் கண்டுபட்டது. இந்த உணவுலாம் சாப்பிடும்போது சில கெமிக்கல்ஸ் நம்ம சேர்க்கணும். உதாரணமாக ஒரு இப்போ ஆப்பிள் பழமே எடுத்தால் அது ஒரு 3 மாதத்துக்கு முந்தைய பறிச்ச பழம், அது பேக் பண்ணி இங்கே வருது. அதை நம்ம ரசித்து சாப்பிட்றோம். அதை வந்து நல்லா கொஞ்சம் பாயிலிங் வாட்டரில் கொஞ்சம் நேரம் இருந்து அந்த மெழுகெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு அது செய்யலாம். இல்லை ரொம்ப இல்லை, தோலை எடுத்துட்டு சாப்பிடலாம். தோலை எடுத்துட்டா அது சக்தி இல்லை, பட் ஒரு சாப்பிட்டு திருப்தி இருக்கும். எந்த காய் எதுக்கு அலர்ஜி நம்ம எடுத்து சொல்ல முடியாது. எனிதிங் மே பி அலர்ஜி டு எனிபடி. நிச்சயமா டாக்டர். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் பொதிகை. ஓகே சார், பேசுங்க. வணக்கம் பொதிகை, யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் மேடம், நாங்க கும்பகோணத்துல இருந்து பேசுறோம். உங்க பேருமா? ராஜேஸ்வரின்னு பேருங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கான கேள்வி. சார், என்னோட தாயாருக்கு வந்து ஏஜ் 72 ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, என்னோட மதருக்காக ஏஜ் 72 ஆகுது. அவங்களுக்கு சுகர் பிரஷர் எல்லாம் இருக்குங்க. இப்ப வந்து சின்ன கால்ல வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் மூலமா ஒரு சின்ன புண்ணு இருந்தது, அது ஃபுல்லா சரியாயிடுச்சு. இப்ப என்னன்னா அதை சுத்தி வந்து அவங்களுக்கு எரிச்சல் இருக்கு, அரிப்பு இருக்கு. டாக்டர் பதில் சொல்வாருமா? சர்க்கரை நோயாய் அந்த நபருக்கு இருக்கிறது. ஆமா ஆமா. சர்க்கரை இது நல்ல மீடியம், எல்லா விதமான கிருமிகள் வளர்றதுக்கு ஒரு நல்ல மீடியம் அது. அதனால முதல்ல சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தணும் ஒன்று. இரண்டாவது, இந்த காலினுடைய எரிச்சல், சில பேர் வந்து எரியுதுன்னு சொல்லுவாங்க. அது எரிச்சலுக்கு காரணம் நரம்பு. ஆனால் அந்த நரம்பு பாதிப்பதற்கு முன்னால் இரத்த குழாய்கள் பாதிப்படைக்கும். அது எங்களுடைய மொழியில் ஆஞ்சியோபதி என்போம். அதற்கு பிறகுதான் நீரோபதி. அதாவது இரத்த குழா கெட்டு போயிடுச்சுன்னா, சிறுசாயிருச்சுன்னா, சர்க்கரை வியாதி ரொம்ப காமன். அது அப்படி இருந்துச்சுன்னா சரியான அளவு சரியான நேரத்தில் ரத்தம் போகவில்லை, அதனால் நரம்பு பாதிப்படுகிறது. சிலர் பின்ஸ் அண்ட் நீடுன்னு சொல்லுவாங்க, சில பேர் எரிச்சம்பாங்க, சில பேர் டாக்டர் காலில் செருப்பே போட முடியல, ஒரே மதமதன் இருக்கு என்ன அப்படி, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆக இரத்த குழாயை விரிக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது மருந்து சேர்க்க வேண்டும். அடுத்தது வேரிக்கோஸ் என்று சொன்னார்களே, அந்த வேரிக்கோஸுக்கு காலை உயர்த்தி வைக்க வேண்டும், தலையணையில் படுக்கைக்கு அடியில் வைக்க வேண்டும், மேலே அல்ல. அடுத்து ஒரு வேஸ்குலர் சர்ஜனை பார்த்து நிச்சயமாக அது வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும். முக்கியமாக காலில் ஏற்படக்கூடிய புண்கள், குறிப்பாக வேரிக்கோஸ் வெயின்ஸ் மிகவும் ஆபத்தானவை. ஒரு கட்டத்தில் நாம் மிகவும் காலைக்கு ஆம்புடேஷன் பண்ற அளவுக்கு வந்துவிடும். ஆகவே உடனடியாக அதை கவனிக்க வேண்டும் என்று நான் என்னுடைய அறிவுரை. நிச்சயமா டாக்டர். இப்போ நம்ம வந்து தொடர்ந்து மாவு பத்தி சொன்னீங்க, புரதம் பத்தி சொன்னீங்க, கொழுப்பு பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கடையில நம்ம இப்ப குடமிளகா விஷுவல்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். குடமிளகா எந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு, அதை எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க டாக்டர். குடமிளகு அது அதிகம் காரம் எல்லாம் சாப்பிட வேண்டியது. அதுக்கு வந்து தனிப்பட்ட வந்து எங்க அலோபதி டாக்டர் அட்வைஸ் பண்ண முடியாது. இப்போ அதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் வண்ண வண்ணமா இருக்கு. பச்சை மிளகாய் எடுத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம குடை மிளகாவை எந்த அளவுக்கு ஏத்துக்கலாம், ஏத்துக்க கூடாது அப்படிங்க? எனிதிங் பாயில்டு பெட்டர், நாட் ஆயில். வறுத்த பொரித்த உணவை தவிர்த்து கருத்தோடு அவித்த தடவை சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது நீங்க நிச்சயம் வர மிளகா மோசம், பச்சை மிளகா பரவாயில்லை. அதில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஸ்கின்னை மட்டும் சாப்பிடுங்க, கட் பண்ணி. அதே மாதிரி ஆனியனோ கார்லிக்கோ எதுவுமே சின்னதாக கட் பண்ணி சாப்பிடணும். உப்பு குறைக்கிறது ஒரு நல்ல யோசனை. அது உப்பு கம்மி பண்ணிட்டு இந்த இதில் போட்டு கொஞ்சம் கடிக்கும் போது அந்த காரம் இதெல்லாம் சேர்ந்து முடிக்கும். அதுக்கு நான் சொல்றது, அதாவது ஒரு சர்க்கரை வியாதி
ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு காஃபி போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்னு நினைக்கிறாரு. அப்போது ஒரு தட்டில் சர்க்கரை வச்சுருக்கு, காஃபியில் வந்து சர்க்கரை போடாத காஃபி. கொஞ்ச நேரத்தில் என்னான்னு சொன்னால் டக்குன்னு அந்த ஒரு துளி சர்க்கரை எடுத்து அந்த காஃபியில் போடுறது, சூடாக அப்படியே குடிச்சிடுறது. சூடோடு அந்த இனிப்பும் போயிடும். 10வது முடக்குள்ளோ 5வது முடக்குள்ளோ அந்த டம்ளர் காலி அவர் ஸ்பீடை பொறுத்து. ஆக சர்க்கரை பாதி இருக்கும், ஆனால் அவர் சாப்பிட்ட நிம்மதி, இனிப்பான காஃபி சாப்பிட்டுன்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு, சர்க்கரை பாதம். ஏன் அவருடைய நிம்மதியை கெடுக்கணும்? லெட் ஹிம் என்ஜாய். டாக்டர் தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் புதிகை. வணக்கம் புதிகை. யார் எங்க இருந்துமா பேசுறீங்க? ஹைரோனிசா, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுக்கான கேள்வி. டாக்டர், எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸா எனக்கு மைக்ரேன் இருக்கு. சொல்லுங்கம்மா. ஆமா, மைக்ரேன் இருக்கு. அதுக்கு வந்து நான் பெயின் கில்லர்ஸ் எடுத்துட்டு இருந்தேன், வாசோப்ரெயின் எடுத்துட்டு இருந்தேன். பட் அது சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொன்னாங்க, ஸோ அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாராசிட்டமால் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ எதுவுமே வேணாம், இப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு எப்ப பீரியட்ஸ், எனக்கு எவ்ரி பீரியட் டைம்லயுமே எனக்கு அந்த தலைவலி வரும். அது தலைவலி வந்துச்சு அப்படின்னா எனக்கு எங்க வருது அப்படின்னா என்னோட லெஃப்ட் ஐப்ரோஸ் மேல வருது. அப்ப வரும்போது எனக்கு பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆன மாதிரி இருக்கு. அப்புறம் வாமிட்டிங் சென்சேஷனும் வருது. சோ இப்ப எந்த டேப்லெட்ஸ் இல்லாம நான் என்ன பண்றேன், எந்த சத்தம் எந்த ஃபிராக்ரன்ஸ் எதுவும் இல்லாம தனியா ரூம்ல போய் நான் படுத்துறேன். இதுக்கு நான் என்னோட கேள்வி என்னன்னா, ஃபுட் மூலமா எது ரெமெடி இருக்காங்கறத என்னோட கேள்வி. டாக்டர் பதில் சொல்வாருமா? நல்ல கேள்வி, ஒரு நல்ல கேள்வி. பொதுவாக இந்த மைக்ரேன் சொல்றத சைக்கோசோமேட்டிக் நாங்கள் சொல்வோம். தலைவலி, தைராய்டு, இப்படி நிறையா இருக்குது. ஈவன் ஆஸ்மா கூட சைக்கோ. ஆக நீங்கள் ஏதாவது உணர்ச்சி வசப்படும் போதோ ஒரு உணர்வோடு இருக்கும் போதோ நிச்சயமாக அந்த தலைவலி வரலாம். அதுவும் நீங்கள் கரெக்டாக கண்ணுக்கு கீழே இருக்க சொல்லுங்கள், ஐப்ரோவுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறீங்க, ரைட். அதற்கு வலி மாத்திரை, குறிப்பாக வலி, அதாவது வலியை போக்கக்கூடிய மாத்திரைகளை சொல்கிறத விட அதுதான் அந்த வேஷக்குறையினுடைய எஃபெக்டே, அந்த மாதிரி இருக்குது, ரைட். அது சாப்பிடலாம். பட் திடீரென்று அந்த ஸ்வெட்டிங் வருதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதற்கு தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு சர்க்கரை குறையும் போதோ அல்ல அதிகமாக உணர்ச்சி வசப்படும் போதோ கொஞ்சம் ஸ்வெட்டிங் இருக்கும். இப்போ ஒரு லோ சுகர் ஒருத்தர் இருக்குன்னா தலை சுற்றும், கண்ணு இருண்டு வரும், நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கும், அதிகமாக வேர்க்கும். அவருக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு இருக்காருன்னு அர்த்தம். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதுனால வேர்க்கலாமோன்னு இருக்கு. அது வந்து ஒன்று. அடுத்தது, தயவு செய்து அதிக வலி மாத்திரைகள் சாப்பிட வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, 3 வேளை உண்றவங்க தான் அந்த காலத்தில் 3 வேளை உண்பான் யோகி, 1 வேளை உண்பான் யோகி, 2 வேளை உண்பான் போகி, 3 வேளை உண்பான் ரோகி, 3 வேளை சாப்பிட்டா வியாதி வரும்னு சொல்ற காலம் உண்டு. இப்போ வந்து ஈட் லைக் எ கிங் இன் த மார்னிங், மத்தியானம் ராஜா இளவரசர் மாதிரி சாப்பிடணும், நைட்டில் ஒரு சாதாரண மாதிரி சாப்பிடணும். ஈட் லைக் எ கிங் இன் த மார்னிங், எ பிரின்ஸ் த நூன், பெக்கர் இந்த நைட்டு சொல்லுவோம். தேவையில்லாத போது வாய்க்கு சர்க்கரை கை கொண்டு போகக்கூடாது, தேவைப்படும் போது எடுக்கணும், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னுடைய இதில் மாடர்ன் வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய 3 வேளை முழு உணவை 6 வேளையாக உடைக்க சொல்கிறேன். ஒன்று, அரை வயிறு அடிவயிறு கெட்டி உணவு, அதற்கு மேல் திரவம், அது குளம் கூட இருக்கலாம், அதற்கு மேல் காற்று, மேலே காற்று, நடுவிலே திரவம், அடியிலே கெட்டி உணவு. இப்படி 3 வேளை சாப்பிடக்கூட உணவை நீங்கள் 6 வேளை பகிர்ந்து சாப்பிட்டால் உணவில் சர்க்கரை குறைவதற்கு வாய்ப்பில்லை. இது தலை சுத்தருக்கு வழி இல்லை, தலை வலி இருக்காது, வேர்க்கவும் செய்யாது. நெவர் எம்டி நெவர் ஃபுல். அதிக நேரம் நீங்கள் வயிறை காய போடாதீர்கள், கொஞ்சம் தைரியமாக இருங்கள். இதுதான் என்னுடைய அட்வைஸ். நிச்சயமா டாக்டர். இப்போ நம்ம கீரை அதனுடைய பயன்பாடு பற்றி சொல்லுங்க டாக்டர். இல்லை, அதில் குளோரோஃபில் இருக்கு, அது வந்து பெஸ்ட். பட் சில கீரைகள் வந்து நன்மை செஞ்சால் கூட, கீரைன்னு கேட்டது நிறைய சப்ஜெக்ட். அது இருந்தாலும் ஒரு கீரை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னா பலாக்கீரை, பாய்சன் டு கிட்னி ஸ்டோன்ஸ், அதனால அது சாப்பிடக்கூடாது. எந்த கீரையாக இருந்தாலும் நைட்டில் சாப்பிடக்கூடாது. பகலில் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எந்த கீரை சாப்பிட்டாலும் அது கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அதனால உதாரணமாக ஒரு வேப்ப மரத்துக்கு ஒருத்தர் படுத்திருக்காரு கீழே, காலையில் அவர் முடியாதவர், அவர் கை கால் வீக்காக இருக்கிறவர், அப்படின்லாம் சொல்லி ஒருத்தர் படுத்திருக்காரு, ஒரு மென்டல் பேஷன் வச்சுக்கோமே. 7 மணி வாயில் நோர சொல்லி சொன்னார்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ பேய் வேப்ப மரத்து உச்சியில் இருந்தது அடித்து இதாகிடுச்சு. அந்த கார்பன் டை ஆக்சைடு சொல்லக்கூடியது நைட்டில் பூரா அதை சுவாசிக்கிறாரு, அது உடம்புலாம் பாய்சன் ஆகுது. அதனால அவருக்கு நுர தெளிவு, அதாவது ரெஸ்பிரேஷன் சொல்லுது, மூச்சு அந்த உறுப்புகள் பாதிக்கப்படுது. அது மாதிரி கீரையை வந்து 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது.
ஒன்று. கீரையை நன்றாக கழுவி கொஞ்சம் நேரம் ரன்னிங் வாட்டரில் வச்சு உப்பு கலந்து, ஏன்னா கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை. பொதுவாக தரையோடு படர்ந்திருக்கக்கூடிய கீரைகள் வேணாம், கொஞ்சம் உயரமாக இருக்க கீரை சாப்பிடணும். அதுதான் பொது அட்வைஸ். நிச்சயமா டாக்டர் ஒரு நேர இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் பொதிகை. வணக்கம் பொதிகை, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க புதுக்கோட்டை மாவட்டம் இடுப்பூர்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்விமா. நீங்க கேளுங்க, இணைப்புல இருக்கீங்க. சாப்பிட்டோன்னு தூக்கம் வருதுங்க சார், அப்படியே ஒரு மாதிரி மயக்கமா வருது, வெயிட்டு போட்டுட்டு. சாப்பிட்ட உடனே மயக்கமா இருக்கு, சொல்லுங்கம்மா. அதான் என்னன்னு தெரியல, ஆனா 37 வயசு ஆகுது சார் எனக்கு. சரிம்மா, சாப்பிட்டோன்னு மயக்கம் வருதாக்கம்? அதுதான் அவங்க 37 வயது ஆகுது, அவங்க சாப்பிட்ட உடனே மயக்கம் வருது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க டாக்டர். கொஞ்சம் நிதானமாக சாப்பிடணும். நான் சொன்னாப்புல பாதி வயிறு சாப்பிட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு இன்னும் பாதி சாப்பிடலாம். அது திடீர்னு வந்து சொல்லும்போது தொண்டை மயக்கம் உண்டருக்கு சொல்லுவோம், உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி சாப்பிட்ட உடனே வயிற்றுல பிளட்லாம் நிறைய அங்கே போயிடும். கொஞ்சம் மேலில், அதாவது பிரெயின், அந்த மற்ற இதுகளுக்கெல்லாம் ரத்தம் குறைஞ்சு போகும். குறைஞ்சு போகும்போது லேசாக தலை சுற்றும். அதனால தான் கொஞ்சம் நேரம் படுக்கும். மயக்கம் வர்ற அளவுக்கு இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக மென்று நல்லா சாப்பிடுங்க, கொஞ்சம் குறைவாக சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டா ஒரு துளி சர்க்கரை வாயில் போட்டு பாருங்க, இல்லை ஒரு கரண்டி தேனை சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் நிறைய உரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைம்மா. இப்போ வந்து நம்ம குடமிளகாய் ஆகட்டும், கத்திரிக்காய் ஆகட்டும், அதனுடைய விதைகளை எடுத்துட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே நேரத்துல வந்து ஆயில் ஐட்டம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஆயில் அப்படின்னாலே கொலஸ்ட்ரால் அப்படிங்கறது எல்லாருடைய மனநிலையா இருக்கு. இப்போ இந்த கொழுப்பு, அது குறித்து கொஞ்சம் விளக்குங்க டாக்டர். முதல்ல அது கொஞ்சம் நல்லா சொல்லணுமா? அது என்னன்னு கேட்டா, கொழுப்பு அப்படின்னா ஆயில், நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்கு. அதாவது எந்த எண்ணெயை குளிர்லையோ அப்படி ஒரு ரூம்லையோ வச்சிருக்கோம், அது உறைஞ்சு கெட்டி ஆச்சுன்னா, உறைஞ்சு போனால் சாலிடாக இருக்கிற பூரா சேச்சுரேட்டட் ஃபேட், சாலிட் சேச்சுரேஷன், சிம்பிள். அது பூராமே கெடுதல். அது தமிழில் குழப்பம், பூரித கொழுப்பு, புரிஞ்சப்படாத கொழுப்பு அப்படின்னா. அதில் வந்து கீ, வெண்ணெய், டால்டா, பாம் ஆயில், அப்புறம் சில வெஜிடபிள் ஆயில்ஸ், இது வந்து கெட்ட எண்ணெய்கள். இதை கூடிய வரைக்கும் இது பண்ணணும். ஈவன் தேங்காய் எண்ணெய் கூட, அதில் கான்ட்ரவர்சி இருக்குது, தேங்காய் எண்ணெய் கூட. அடுத்தது அன்சேச்சுரேட்டட் ஃபேட், நீங்கள் எந்த நேரம் குளிரில் வச்சாலும் அது அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய்களில் வந்து மியூஃபான்னு சொல்கிறது, அதாவது மியூஃபானா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு, அது கடல் எண்ணெய், சுனோல் ஆயில் அண்ட் ஜிஞ்சலி ஆயில். இந்த எண்ணெயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா எந்த எண்ணெய் வந்து உறையாமல் இருக்கோ அந்த எண்ணெயெல்லாம் பயன்படுத்தலாம். இருந்தாலும் எந்த எண்ணெயாக இருந்தாலும் 5 கரண்டிக்கு மேலே ஒரு நாளில் யூஸ் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் 5 கரண்டி தான் யூஸ் பண்ணணும். எண்ணெய் இல்லாமல் பார்க்கணும். அவாய்டு ஆயில்டு அக்செப்ட் பாயில்டு. பல நோய்கள் வரக்கூடாது. எண்ணெய் தான் நிறைய, குறிப்பாக இந்த ப்ராசஸ் ஆயில் இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்ஃபேட்னு ஒன்று இருக்குது, அது சொல்லணும் கண்டிப்பாக. பார்ஷியலி ஹைட்ரோஜனேட்டட் டிரான்ஸ்ஃபேட், பிஹெச்டி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரோட்டு கடையில் வைக்கிறாங்க சில, அந்த ரீயூஸ் பண்ண ஆயில் வந்து கெட்டு போயிடுது. கெட அது சேச்சுரேஷன் அதிகமாகி அது அல்சர் மட்டும் இல்லை, கேன்சர் காலப்போக்கில் வரப்படும். அதனால எண்ணெயை குறைங்க, அவிச்சு சாப்பிடுங்க. நிச்சயமா டாக்டர். இப்போ நம்ம ரொம்பவே அழகா கொழுப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்க ஒரு பொருள் அப்படின்றத விளக்குனீங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் பார்த்துட்டு இருக்கோம் விஷுவல்ல, அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க டாக்டர். வெண்டைக்காயில் நிறைய பொட்டாசியம் இருக்குமா, மிகவும் ஒரு நல்ல உணவு அது. எந்த காயுமே ஃப்ரெஷ்லி இது பண்ணி சாப்பிடணும். அதில் ஃபைபர் ஜாஸ்தி இருக்கு. அதான் நீண்ட காய் சொன்னேன் இல்லையா, புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், வாழைத்தண்டு, இது எல்லாமே வந்து அதிகமான ஃபைபர்ஸ் இருக்கிற உணவுகளில் பூராவும் நிறைய சாப்பிடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தாள் பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனியன் இது பெஸ்ட், அதான் ஆன்டி கொலஸ்ட்ரால். அது சின்ன வெங்காயம் சிறுசாக கட் பண்ணி கார்லிக்கோட சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் பத்தி சொல்லுங்க. பெரிய வெங்காயத்துல ஒன்றும் தப்பு இல்லை, சின்ன வெங்காயம் அதோட கொஞ்சம் பெட்டர், அவ்வளவுதான். இப்போ இதை பத்தி சொல்லுங்க, லெக்டோஸ் பத்தி சொல்லுங்க டாக்டர். அதாவது சில உணவுகளில் வந்து சில காய்கள் வந்து சொல்றேன்ல, உதாரணமா கேபேஜ், தைராய்டு இருக்கு, பொதுவாக பெண்களுக்கு ரொம்ப சாதாரண வரக்கூடிய தைராய்டு வியாதி, அது அவங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த கேபேஜ், காலிஃப்ளவர்,
சாக்லேட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். மற்றவங்களுக்கு நல்லா எந்த லீஃபி வெஜிடபிள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் ஹில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தைராய்டு ரொம்ப காமனாக இருக்கும். பட் சீஸ்வரவங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ வராது, அங்கே இருக்கிறவங்களுக்கு வரும். அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் நிச்சயமாக கேபேஜ், காலிஃப்ளவர், ஒரு அஞ்சாரிசி இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும். எந்த உணவு எதுன்னு சொல்றது, உணவுனால என்ன நோய் வருதுன்னு பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அதிக உணவுன்னு எடுத்துக்கோமே, ஒரு உதாரணம் சொல்றது, அதிக உணவு அதில் தரமற்ற உணவு, உணவுல தரம் இல்லை, அளவு சரியில்லை, டயத்துக்கு சாப்பிட்றது இல்லை, சரியான மிக்சிங் இல்லை, சரியான ரேஷியோ இல்லைன்னு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எடை அதிகரிப்பு, இரத்த குறிப்பு, அதீத கொழுப்பு, அதிக இனிப்பு, இந்த 4 வரும் கண்டிப்பா. அதற்கு மேல் இந்த தொழில் ரூபத்திலேயே உட்காந்து சில பேர் ஒரு 3 hours 4 hours அட்ட ஸ்ட்ரெச் டிவிலேயே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு நிச்சயமா அது பிரச்சனை பண்ணும். அதுக்கு இப்போ ரொம்ப வருத்தகரமாக என்னன்னு கேட்டால், ஏனோ ரெக்டர் மலக்குடையில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கேன்சர் வர்றது இப்போ ஆராய்ச்சியில் தெரியும். ரொம்ப நேரம் தொடர்ந்து உட்காரும். அந்த காலத்தில் உட்காரும் பயிர் சொல்லுவாங்க, மூல வியாதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ கேன்சர் ஜாஸ்தி வரும், பிகாஸ் அது ஃபுட்டு. அடுத்தது போன். ஒரு இடத்துலயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், உணர்ச்சி வசப்படுறோம், டிவியில் பார்த்து அழுகிறோம் அல்லது சிரிக்கிறோம், என்னமோ பண்ணுறோம். இது எல்லாம் சேர்த்து அவர் அன்எக்ஸ்போஸ்ட் டு D3, அதாவது சூரிய வெளித்தரக்கூடிய முக்கியமான வைட்டமின் கிடைக்கல, அதுலேயே உட்கார்ந்து இருக்கும்போது போன் வியாதி வருது. போன்ல சின்ன சின்ன துளி மாதிரி இருக்கும், துவாரம் மாதிரி, ஆஸ்டியோபோரோசிஸ், மூட்டு வலி, ஜாயிண்ட் எல்லாம் வருது. இதெல்லாம் உட்கார்ந்தே நிறைய உட்காந்து பார்க்கறது தான். அடுத்தது மிகவும் வருத்தகரமான வந்தது ஸ்டோன்ஸ், பித்தப்பையில கல், அப்படியே உட்கார்ந்து இருக்கோம்ல, நெஞ்சுக்கு வயிற்றுக்கு இடையில அப்படி டயாஃப்ரம்னு சொல்லி போயிட்டு இருக்கு, அது அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுது. அப்படியே லிவர் இப்படி இருக்கு, அப்புறம் லிவருக்குள்ள தான் அந்த கால் பிளாடர் பித்தப்பை இருக்கு, அது கல் வருது. அதனால என்ன சொல்றேன்னா, டிவி பார்க்க வேணாம்னு சொல்ல, எது வேணாலும் தொடர்ந்து அதே இடத்துல உட்கார வேணாம், கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது கேன்சர், பல்லுது, ஸ்டோனு, இது எல்லாமே ஏற்படுறதுக்கு காரணம் லைஃப் ஸ்டைல் மாற்றம். ஒன்று உட்கார்ந்து வாழும் முறை ஒன்று தப்பு, அதே மாதிரி உணவினுடைய முறைகள் என்னென்ன சரியான உணவு சாப்பிட்டா அந்த பிரச்சனை வராது. அதனால என்ன சொல்றது, ஒவ்வொரு உணவும் லிமிட்டாக சாப்பிட்டா ஒன்றும் இல்லை, அப்பப்போ சாப்பிடணும். அடுத்து பசித்த பின் புசின்னு சொன்னாங்க இல்லையா, அதேமாதிரி நொறுங்கத்தினால் 100 வயது என்று சொன்னாங்க. நல்ல நொறுங்க சாப்பிடணும், பறிச்ச பிறகுதான் சாப்பிடணும். நிச்சயமா டாக்டர். நேர் ஒருத்தங்க இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் பொதிகை. யார் எங்க இருந்துமா பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நான் சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். உங்க பேருங்கம்மா? சொல்லுங்க வள்ளி, உங்களுடைய கேள்வி. எங்களுக்கு மேடம் டெய்லி தலைவலி அடிச்சுது, அதனால நாங்க டேப்லெட் எடுத்துக்கிட்டோம். இப்ப என்ன பண்ணுதுன்னா, சாப்பிட்டா சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா கசப்பு தன்மை காட்டுது மேடம் ஒரு மாதமா. அதனால சாருக்கு பேசலான்ட்டு. நிச்சயமா டாக்டர் பதில் சொல்வார்மா. தொடர்ந்து சாப்பிட்டா தலைவலி வருது, கசப்பு தன்மையா இருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க டாக்டர். நிறைய தலைவலி மாத்திரம், ஏதாவது பெயின் கில்லர் எது சாப்பிட்டாலும் வயிற்றுல அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும். அதுக்கு மேலே தொடர்ந்து இருந்தால் அல்சர் வரும். இது அவங்க சொல்லக்கூடிய இது, அது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த கசப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால வலி மாத்திரையை குறைச்சிக்கணும், அல்லது முன்னால் சொன்ன மாதிரி வெறும் வயிற்றுல வலி மாத்திரை சாப்பிடக்கூடாது. அதை தவிர மற்ற என்னென்ன காரணம், மலச்சிக்கலாக கூட தலைவலி வரும், ரொம்ப நேரம் டென்ஷனாக இருந்தால் தலைவலி வரும். இதெல்லாம் இருக்கிற ஓரளவு குறைச்சிட்டே வரணும். வலி மாத்திரை சாப்பிட்டு தான் தலைவலி போக்குன்னு நினைக்கிறது தவறு. அல்லது தலையில் ஏதாவது கோளாறு இருக்கிறான்னா அது தகுந்த மருத்துவர்களை பார்த்து அதுக்கு என்னோட ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நிச்சயமா டாக்டர். இப்போ விட்டமின் டி இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்றாங்களே டாக்டர், அது குறித்து சொல்லுங்க டாக்டர். நிச்சயமா போடணுமா? ஒரு மேனோபாஸ் சொல்றாங்க இல்லையா, பீரியட் நின்ற பிறகு இவனுக்கு போன்ல இருக்கும். அது அதே நேரத்தில் D3ன்னு சொல்றோம் இல்லையா, அதான் அது வெளிச்சம் நிறைய கிடைக்குது. ஆனால் ஃபுல் பேண்ட் ஷர்ட் போட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டு போடுறதுலாம் இருக்காது. மினிமம் ட்ரெஸ் இருக்கணும், சூரிய வெளிப்படணும், அப்போ இருந்தால் D3. அது இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு இல்லை, உணவுலேயே கொண்டு வரலாம். சாதம் இது இருக்கு இல்லையா, பெங்கால் கிராம், அது பிளாக் கிராம், அதாவது உளுந்து, அந்த வெந்தயம், அதில் நிறைய கால்சியம் இருக்குது. அது மாதிரி உணவுகளை சாப்பிடலாம். கால்சியம் டேப்லெட் சாப்பிடலாம், வீக்லி ஒன்ஸ் சாப்பிடலாம், லிக்விட் கூட இருக்குது. அது மாதிரி எதாவது சாப்பிட்டுக்கலாம்.
D3 இன்ஜெக்ஷன் போட வேண்டாம்னு சொல்ல, தேவைப்பட்டால் போட்டுத்தான் ஆகணும் எந்த நேரத்திலையும். ஆனால் அதற்காக போய் அனாவசியமா இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம போன்லாம் வளர்ந்துட்டு தானே இருக்கு. கொஞ்சம் கோளாறு இருந்தால் அதை உணவுலையும் கொஞ்சம் மாத்திரையிலையும் இது பண்ணலாம். நிச்சயமா டாக்டர். இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கான கேள்வியை அதை நான் கேட்குறேன் டாக்டர். இப்போ அவங்க எந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ளணும், அவங்க உடலை எந்த அளவுக்கு அவங்க பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க டாக்டர். சர்க்கரை வியாதிக்காரங்கள்ல என்னன்னு கேட்டோமா, அந்த நான் சொல்லக்கூடியதான் 3 தரமான உணவு, சரியான அளவு, என்னமா சரியான அளவு, சரியான நேரம், சரியான கலவை, அந்த மாதிரி டயத்துக்கு சாப்பிடணும். எந்த உணவுக்கு வேறும் விதையும் விலைக்கு தலையும் தட்டும் சேர்க்க சொன்னேன். அதாவது ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதுன்னு இது பண்ணணும். அதே மாதிரி எல்லா ஒரு அது அரிசியே சாப்பிடக்கூடாது. அரிசி கொஞ்சம் வச்சுக்கணும், பக்கத்தில் 10 விதமான காய்களை வச்சுக்கலாமே. அப்படி எந்த விஷமே கிடையாது. எதையும் ஒரு அளவோடு சாப்பிட்டு அந்த அரை வயிறு சாலிட் கெட்டி உணவு, அதற்கு மேலே திறவும். அதே நேரத்தில் ஒரு 11 மணி சும்மா இருக்கு, நான் கடலை மிட்டாய் சொல்றேன், அதில் கடலை இஸ் நாட் பேட், பொட்டுக்கிற உருண்டையை சாப்பிட சொல்றேன். அல்லது அழகா இந்த நீட்டமான சொல்லல சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், வாழைத்தண்டு இதெல்லாம் அழகா மிக்ஸ் பண்ணி எல்லாம் போட்டு கொஞ்சம் லேசாக ஹீட் பண்ணி ஸ்பூனில் சாப்பிடுங்க. டைம் ஸ்லோ ஹீட்டர்ஸ், ஸ்மால் ஹீட்டர்ஸ் சாப்பிட்டுட்டே இருந்தால் கொஞ்சம் அது 2 மணி நேரம் தாங்கும். இதில் கேலரி வேலையே கிடையாது, டைஜஷன் ஹெல்ப் பண்ணுது, திருப்தி இருக்கு, வேலை பார்க்குறோம். அதனால இதுதான் சாப்பிடணும், எதுவும் சட்டம் கிடையாது. சர்க்கரை நோயாளிக்காரங்க முக்கியமான அட்வைஸ் வந்து வெளியே போகும்போது சர்க்கரை கையில் எல்லாம் போகக்கூடாது, வெறும் வயிறாக இருக்கக்கூடாது, 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். முக்கியமானது அவங்க படுக்கறையில் அதிகாலை தான் சர்க்கரை குறையும். நல்லா தான் சாப்பிட்டாரு, நல்லா தான் பேசினாரு, இப்படி காலையில் இதாகிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது வேர்த்து கொட்டுச்சுன்னா சுகர் குறைஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு சிட்டிகை சர்க்கரை அவரை காப்பாற்றிருக்கு இல்லையா, அது ஏன் அவங்க செய்யலை? அதனால சர்க்கரைங்கிறது வந்து சர்க்கரையான ஒரு பெரிய எந்த வியாதியே கிடையாது. 100 வயசு கூட இருக்கலாம். நிச்சயமா டாக்டர். இப்ப தொடர்ந்து ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம் புதிகை. வணக்கம், யார் எங்கிருந்துமா பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருச்சியில இருந்து ரஞ்சித் பேசுறேன். சொல்லுங்க சார். சகாத்தை பேசணுங்க. கேளுங்க சார், உங்களுக்கான கேள்வி. ரமேஷ், குக்கர்ல சாப்பிடலாமா டெய்லி சமைச்சு? குக்கர்ல சாப்பிட்றது அவ்வளோ அட்வைஸ் பண்ண மாட்டேன். பர்சனல் அதில் வந்து ஒரு ஹெல்த் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நம்ம குக்கரில் சமைக்கிறத விட நம்ம வழக்கமாக பண்டைய முறையில் சமைக்கிறது நல்லது. நிச்சயமா டாக்டர். இப்போ நீங்க அவர் கேட்டதுனால தொடர்ந்து கேட்கிறேன் நான். இன்றைய காலகட்டத்துக்கு பாரம்பரிய உணவு முறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவையா இருக்கு அப்படிங்கறத பத்தி விளக்கமா சொல்லுங்க டாக்டர். பாரம்பரிய உழைப்பு போயிட்டு இருக்கு. கேப்ப இப்போ இதுலெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்பக்கூழு, அந்த கஞ்சி, இந்த கஞ்சி, அதெல்லாம் கோதுமை, கேப்பை, கம்பு, அப்புறம் குதிரைவாளி, வரகு, திணை, இப்படிலாம் கஞ்சிலாம் விற்கிறாங்க. புரோட்டையில் முந்தி பாயாசம் இருக்குது, அதெல்லாம் விற்பாங்களா? அதெல்லாம் இப்போ கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, பழைய உணவுக்கு வருவோம். எந்த உணவுலையும் தவறு இல்லை. அது வெந்து சீரணத்திற்கு சிரமம் இல்லாமல் இருக்கணும். அதை வந்து ரசித்து சாப்பிடணும். அப்படியே சும்மா அடங்கலையாக முடியும். ஏதாவது ஒன்று பேசி, கைபேசி பக்கம் தொலைக்காட்சியை பார்த்துட்டு ஏதாவது சாப்பிடும்போது நிறையாவது எஸ்கேப்பாக கீழே போயிடுது. அது போய் வயிற்றுல இருக்கு. இது ஆல்கலி, எச்சி, இது வயிறு ஆசிட், அமிலம். ஆல்கலி தான் இருக்கணும். ஆல்கலி இல்லைன்னா வியாதி எல்லாம் வரும். ஆசிட் தான் எல்லா வியாதி காரணம். இது நல்ல மென்று நிறைய ஆல்கலியோடு போனோம்னா அது நியூட்ரலைஸ் ஆயிடுது, சமமாயிருது. அதனால எந்த உணவு நம்ம சாப்பிட்டாலும் பாரம்பரிய உணவுக்கு தான் பெஸ்ட்டு. அதுக்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நிச்சயமா டாக்டர். தொடர்ந்து மற்றொரு நேயர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் புதிகை. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து மேரி பேசுறேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசணும். கேளுங்கம்மா, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. டாக்டர், என் பையனுக்கு 17 வயசுங்க டாக்டர். சரிம்மா. ஹலோ, கேக்குதுமா, நீங்க கேளுங்க. அவனுக்கு இந்த முன்னாடி தலையில டாக்டர் முடியா கொட்டுது, கொஞ்சம் சொட்டக்கல் மாதிரி ஆகுது. அதுக்கு என்ன சாப்பிடலாம், இல்ல டாக்டர் பாக்கலாமா? டாக்டர்கிட்ட பார்த்தா இந்த வேற மருந்து எதனா போட்டு ரொம்ப முடி கொட்டுமோன்னு பயப்படுறான். இல்ல எதனா சாப்பாட்டு வகையில எதனா சரி பண்ணலாமா? இது உணவுன்னு சொல்றதை விடமா, இதை வந்து கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணிட்டு என்ன அதுக்கு உள்ள ஒரு ஆயின்மெண்ட்டோ ஏதோ ஒரு ஸ்கின் இதை பாருங்க. இது வந்து ரொம்ப காமனாக போச்சு. அலோபேஷியா ஏராட்டாமி. அலோபேஷியானா முடி கொட்டுறதுமா, ஏரியா பை ஏரியா, சில முடியில் கொட்டு, பின்னால் கொட்டு. அதனால சுத்தமாக ஷேவ் பண்ணிட்டு அந்த அவங்க மருத்துவர் சொல்லக்கூடிய இதை பண்ணிட்டு நல்ல வெயில் படணும்.
நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். லேடிஸாக இருந்தால் நான் இது சொல்லுவேன், ஜம்ப் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி இருந்தால் ஜாக்கிங். இது போலவும் நிறைய பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும். இதுக்கு இது நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயம் உங்கள் மகனுக்கு முடி வளரும், நல்லா வருவார், கவலைப்பட வேண்டாம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம கோடை காலத்தில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஜூஸ் குடிங்க அப்படின்றத பரிந்துரை பண்ணுறாங்க. இப்போ இந்த ஜூஸ் குடிக்கலாமா, ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் குடிக்கலாமா, அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, அது குறித்து விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். அப்பொழுது தயார் பண்ண ஜூஸ் எதுவும் சாப்பிடலாம். பாட்டில் கிடையாது, பேக்டு, ப்ராசஸ். அதெல்லாம் அது இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்பப்போ ஊற்றி ஐஸ் கட்டி போட்டு சாப்பிடக்கூடாது. அப்போ தயார் பண்ண ஃப்ரூட்ஸ் இருந்தால் சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எந்த தப்பு இல்லை. அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, கண்ட கேலரிலாம் இருக்குது, அது லிவரை கூட பாதிக்கும். அதனால தயார் பண்ண ஜூஸு நல்லா சாப்பிடுங்க. அது ஐஸு போடுறத விட நம்ம பானை இருக்க, பாரம்பரிய பானை இருக்குல்ல, அதில் இருக்கிற குளிர்ந்து தண்ணி கொஞ்சம் ரசித்து கொடுக்கணும். வேணால் லேசாக கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஆனால் அப்பொழுது தயார் பண்ணனுடைய பழச்சாலாக இருக்க வேண்டியது, பழசு பாட்டில் இருக்கிறதா சாப்பிடலாம். நிச்சயமா டாக்டர். மற்றொரு நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் பொதிகை. சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையிலிருந்து உஷாதேவி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி. பேர் உஷாதேவி மேடம். உஷாதேவி, உங்களுக்கான கேள்வி கேளுங்கம்மா. சார், என் பையனுக்கு 15 வயசு ஆகுது சார். அவனுக்கு காலையில எந்திரிச்சுன்னா வெறும் உமிழ் நீரா வருது சார். ஒரு 12 மணி வரை வந்துட்டே இருக்கு சார். வாயில நிறைய எச்சி ஊறுனா வயிற்றுல புண்ணு இருக்குன்னு அர்த்தமா? அதாம எச்சிதாமா, அதாவது சலைவேஷன், ஹைப்பர் டைலசம். அது வேண்டாம், உங்களுக்கு தெரிய வேண்டாம். வாயில நிறைய எச்சி ஊறுனா காலையில வயிற்றுல புண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஹைப்பர் டைலஸ், சைன் ஆஃப் பெப்டிக் அல்சர், ஆசிட் பெப்டிக் டிசீஸ். என்ன சொல்றேன்னா, நல்லா அதெல்லாம் நல்லா நைட்டில் படுக்கும்போது ஒரு முறை ப்ரஷ் பண்ணிடு. முதல்ல வாயை நல்லா தண்ணியை கொப்பளிச்சுட்டு ப்ரஷ்ஷை, வெறும் ப்ரஷ்ஷை அப் அண்ட் டவுன், எப்படி நாட் லைக் திஸ், இப்படி மேலையும் கீழையும் நல்லா சுழட்டிட்டு நல்லா கொப்பளி அந்த ப்ரஷ்ஷிலேயே நாக்கு இது பண்ணிக்கலாம். அண்டு காலையில் எந்திரிச்சோடனே குளிர்ந்த வாட்டர், கொஞ்சம் அது பாயில்டு அண்ட் கூல்டு வாட்டர், முடிந்தால் கொஞ்சம் தேனோ அல்ல கொஞ்சம் மில்க் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாக வாயில் நிறையா சலைவா வந்தால், எச்சி வந்தால் வயிற்றுல புண்ணு இருக்குன்றது. பையன்னு சொல்கிறதுனால கொஞ்சம் பல்லை சுத்தப்படுத்தி நாக்கு சுத்தப்படுத்துங்க. ஆனால் அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஃபுட்டு எதனா ஸ்பெஷலாக எடுத்துக்கணுமா? நம்ம டயத்துக்கு சாப்பிட வேண்டியது தான். பிளாண்ட் டயட்டு, பாயில்டு, பிளாண்டு சொல்கிறது ஒரே நல்லா பாயில் பண்ணு, நல்லா நின்று நிதானமாக சாப்பிடணும். அது செஞ்சாலே அல்சர் வராது, வாயில் எச்சியும் வராது. நிச்சயமா டாக்டர். இப்போ நம்ம ஜூஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க நம்ம பானையில் இருக்கக்கூடிய தண்ணி தான் குடிக்கணும். நிறைய குழந்தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடணும், கூலிங்காக தான் சாப்பிடணும், ஃப்ரிட்ஜில் வச்சது தான் சாப்பிடணும் அப்படின்னு இந்த டைமில் ரொம்பவே விரும்புவாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன டாக்டர்? எப்படி சொல்கிறது, அப்பா அம்மா கொஞ்சம் பிள்ளைய கண்ட்ரோலாக வைக்கணும். அது அடுத்தது உடனே ஐஸ் பெட்டியிலேருந்து எடுத்து வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு அளவுக்கு. இப்போ இன்சுலின் ஊசி போடுறாங்க, உடனே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஆகும். அதே மாதிரி தான் இது, கொஞ்சம் நேரம் இருந்து கொஞ்சம் அட்மாஸ்பியர் வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சொல்லணும். அதுதான் இமீடியட்லி ஃப்ரிட்ஜில் இருந்து சாப்பிட்றது தப்பு. என்னம்மா? அதே மாதிரி சாப்பிட்டு ஒரு ஐஸ்கிரீமு, ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றான்னு இமீடியட்டாக சம்திங் ஹாட்டாக சாப்பிடக்கூடாது. அந்த த்ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐஸில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் வளரக்கூடிய கிருமிகளோ, நுண்ணிய கிருமிகளோ, பாக்டீரியாவோ அடுத்து ஹாட் வாட்டர் சாப்பிடும்போது மாறுது. அப்போ 2 பேருக்கும் ஒரு ஃபைட்டு வருது. ஃபைட்டுனா அந்த பாய்சன், அதனால த்ரோட்டில் பெயின் வருது. ஒன்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும், இது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சூப்பு சாப்பிட்றேன், ஹாட்டாக காஃபி சாப்பிட்றேன்னு சாப்பிட்டா நிச்சயமாக தொண்டையில் புண்ணு வரும். அதுதான் அட்வைஸ். நிச்சயமா டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க டாக்டர். வணக்கம் பொதிகை. ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, எஸ் கேக்குதுங்க சார். நீங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க? ராகவன், திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுக்கான கேள்வி. இந்த கலோரிஃபிக் வேல்யூ இன்ஜினியரிங் மெத்தட் படி கால்குலேஷன் செய்ய முடியுமா சார்? கேலரிஸ் வேல்யூ பத்தி கேக்குறேன். கால்குலேஷன் முடியுமா சார்? கேலரி வேல்யூ இது பண்ண முடியாது, குவான்டிட்டியை குறைச்சிக்கலாம், அவ்வளவுதான். கேலரி வேல்யூ இப்போ ஒரு குறிப்பிட்ட உணவுக்கு இவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக கார்போஹைட்ரேட்னா 1 கிராமுக்கு 4 கேலரி, புரதத்துக்கு 4 கேலரின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த சப்போஸ் உணவுல மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கார்போஹைட்ரேட் கூட,
கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ கொழுப்பு இருக்கக்கூடிய குறைச்சிக்கிட்டு, சப்போஸ் ஒரு 3 இட்லிஸ் வச்சிங்களேன் பாயில்டு, அதில் மிளகாப்பொடி போட்டு எண்ணெய் கொஞ்சம் குறைச்சிக்கணும், அல்லது தாளிக்கிறத கொஞ்சம் எண்ணெய் குறைச்சிக்கணும். அதாவது இப்படித்தான் நம்ம செய்ய வேண்டிய தவிர எந்த உணவுக்கு ஃபிக்ஸட் அது இந்த பாலுக்கு 1 ounce எவ்வளவு, இதுக்கு இத்தனை கேலரி உள்ள கேலரி வேலை மாற்றவே முடியாது. நம்ம சாப்பிட்றதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுமே தவிர கேலரி வேலை மாற்றுறதுக்கு எனக்கு தெரிய ஒன்றும் இல்லை. டாக்டர், இப்போ கேலரிஸ் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு மறுபடியும் ஒயிட் கலர் ஃபுட்டை வந்து ஞாபகம் வருது. ஏன்னா ஒயிட் ஃபுட் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பரவலாக டாக்டர்ஸ் கொடுக்குற அட்வைஸாக இருக்குது. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? முதல்ல வந்துமா இப்படியே வச்சுக்கோங்க, GOC கீ ஆயில் கோகனட், GOC கீ ஆயில் கோகனட், GOC இந்த 3 எவ்வளோ குறைக்கிறமோ நல்லது. ஆயிலே வேணாமா டாக்டர்னா கூடிய வரைக்கும் அக்செப்ட் பாயில்டு, அவாய்டு ஆயில்டு. அப்புறம் இங்கே வாங்க 6 ஒயிட்டு. ஃபர்ஸ்ட் ஒயிட்டு வந்து பட்டர், அடுத்தது கர்ட், தேர்டு மைதா. அது சில கண்ட்ரீஸில் டர்ட்டி ப்ரௌன் கலர்னு பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் மைதா அதிகமாக சாப்பிட்றோம். கைமா பரோட்டா, கொத்து பரோட்டா, எக் பரோட்டா, என்னென்ன பரோட்டா இருக்குது. ஒர்க் பண்ணுறவங்க சாப்பிடலாம், அதுக்கு வேறு, பிகாஸ் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதில் கேலரி. பட் அதை ஒயிட் ஆக்கிறதுக்கும் அது சாஃப்ட் ஆகிற குத்துறாங்க பாருங்க, அதில் ஏற்படக்கூடிய சாஃப்ட் ஆக்கிறதுக்கு அது நிச்சயமாக சர்க்கரை வியாதி வர்றது உண்டு, ஈவன் கேன்சர் கூட வருது. 4வது ரைஸு, ஒன்லி ட்வைஸ். மார்னிங் வந்து இட்லியோ ரைஸ் இட்லியோ சாப்பிட்டோன்னா நைட்டில் சப்பாத்தியோ சம்திங். என்ன சொல்கிறது, 3 வேளை அரிசி இல்லாமல். 5வது சர்க்கரை ஒயிட்டு. அந்த ஒயிட்டு சர்க்கரை அது நிச்சயமாக அது வந்து நான்வெஜிடேரியன் தான். அதுக்கு விளக்கம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். பட் என்னன்னு கேட்டால் அதை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கணுமோ அதே கருப்பட்டி யூஸ் பண்ணலாம். சில கண்ட்ரீஸில் வந்து கருப்பட்டி நாக்கில் தேய்ப்பாங்க, வரட்டு இனிப்பாக இருக்குது. அது சர்க்கரை போடாத ஒரு பெரிய டீயை, கிரீன் டீயை ரசித்து குடிப்பாங்க. நல்லா சுவைச்சு சாப்பிடும்போது அந்த நாக்கில் ஒட்டிகிட்டு இருக்க கருப்பட்டியோட டேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸ்வீட்டு, அது காம்பினேஷன் சரியாக இருக்கும். ஒரு டம்ளர் ஒரு ஜக்கே காலி ஆகிடும். ஏன் அது ட்ரை பண்ணக்கூடாது? சரி, சர்க்கரை சாப்பிட்னா கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி சர்க்கரையை தனியாக வச்சுக்கிட்டு ஒரு சிட்டி எடுத்து கலக்கி ஸ்லோவாக குடிக்க. லாஸ்ட்டு சால்ட், 6வது வெள்ளை. சால்ட்டு தான் பெரிய சால்டட் அண்ட் சன்ட்ரைடு, அதாவது சூரிய வெப்பத்தில் உணர்ந்த உப்பு கலந்த கருவாடு, உப்பு கண்டம், அப்பளம், பப்பளம், வத்தல், வடம், மோர் மிளகா, ஆல் தி சிப்ஸ், நேந்திரங்காய் சிப்ஸ்லேருந்து ஜாக் சிப்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் நிறைய சால்ட் இருக்குது. 2வது சன்ரைஸ் பண்ணும்போது கேலரி வேலை கூடியது. இதுதான் அந்த பாய்சனாக மாறுது. எனிதிங் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ப்ரிஃபரபிளி ஹாட்னு சொல்லக்கூடிய தியரி தான், ஆரம்பத்தில் சொன்னதான். இது இந்த 6 ஊர் தான் எனக்கு தெரியும். பட்டர், கர்ட், மைதா, ரைஸ், சால்ட், சுகர். ஓகே டாக்டர், ஓகே. இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் புதிகை. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க திண்டிவனத்திலிருந்து குவாராணின்றவங்க பேசுறோம் சார். உங்களுக்கான கேள்விமா சார்? நான் அடிக்கடி சார், வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுமா. கை 2 கையை அடிக்கடி குடைச்சல் அதிகமாகுது, அப்படியே மின் பக்கமும் பின் பக்கமும் அடிக்கடி வலிச்சுட்டே இருக்குங்க சார். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா என்னம்மா? ரைட். ரொம்ப லீனா இருப்பீங்களா, ரொம்ப ஃபேட்டா இருப்பீங்களா? குடைச்சல் அதிகமாகுது சார். குடைச்சல் அதிகமாகுது. நீங்க உடல் பருமனா இருப்பீங்களா, ஒல்லியா இருப்பீங்களான்னு கேக்குறாரு டாக்டர். 65-66 கிலோ இருக்கு சார். என்னம்மா? 65-66 கிலோ இருப்பாங்களாங்க சார் டாக்டர். அவங்க உயரம் என்னன்னு கேளுமா. உங்களுடைய ஹைட் என்ன? சென்டிமீட்டர் தெரியலங்க சார், கிட்டமா இருப்பாங்க சார். இல்லம்மா, கொஞ்சம் குட்டியா இருப்பீங்களா, கொஞ்சம் நெட்டே? ஏன்னா அந்த உயரத்துக்கு தந்த இடம் இருக்கணும். இந்த கை ஷோல்டர் பாதத்துல வலி இருக்குன்னு சொன்னா ஒண்ணு நரம்பு மேல ஷோல்டர்ல இருந்து இருக்கலாம், அல்லது வேற ரத்தம் கம்மியா கூட இருக்கலாம், அல்லது 7 சுகர் கூட இருக்கலாம். அதனால கேட்கிறேன், கொஞ்சம் எடை கூட இருப்பாங்களா? இல்ல, அவங்க வந்து அவங்களுடைய உயரம் தெரியலன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அவங்களுடைய வெயிட் மட்டும் 65 கிலோ 66 கிலோ இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில என்னுடைய கை வந்து பின்னங்கை வலிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான மருத்துவம் என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது? மருத்துவம்னா நல்ல பயிற்சி. அது இந்த ஸ்பாஞ்ச் பால்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் உணவு, சப்போஸ் அனிமிக் லேடிஸ் சொல்கிறீங்க, அவங்களுக்கு இன்வேரியபிளே அனிமிக்காக இருப்பாங்க, ரத்த சோகம் இருக்கும், அதுக்கு தகுந்த சூட்டபிள் இதை கொடுக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் மருத்துவ போய் தான் பார்க்கணும். நிச்சயமா டாக்டர். இப்போ நீங்கள் டயபிட்டிஸ் பேஷண்ட் வந்துட்டு எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கணும், அவங்க எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்லாம் பற்றி சொன்னீங்க. அவங்க வந்து அவங்களுடைய பாதத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர்.
பாதத்தை எப்படி பாதுகாக்கணும், அது மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உதாரணமாக அப்படி அப் அண்ட் டவுனோ இந்த மாதிரி 8 போடுறது, இப்படி அது உட்காந்து செய்கிறத விட படுத்து செய்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல காலு தொடையெல்லாம் நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு காலை மட்டும் அந்த பாதத்தை மட்டும் 8 போடுறது. அப்போ என்ன ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு. ரெண்டாவது காஃப் மசில்ஸ் புளிஞ்சு விடுது, ஸ்கியூசிங் த காஃப் மசில்ஸ். இப்போ மேலும் ஈவன் ட்ரீட்மெண்ட் இந்த ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், எக்ஸசைஸ் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஸ் சொல்லுவாங்க, வெளியே இருந்து ஹார்ட்டுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமல் செய்கிறது கூட இதுதான் அந்த மெத்தட். அது மாதிரி காலை இப்படி படுத்துக்கிட்டு இப்படியே செய்யணும். ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது கொஞ்சம் நடந்துக்கணும். இது அதுக்கப்புறம் ரொம்ப என்ன ட்ரீட்மெண்ட்னா, இது ஒன்றும் கால் சக்கரை வியாதிக்காரன் காலை டெய்லி பார்க்கணும். அதுதான் அந்த நான் சொல்லியிருக்கக்கூடியது. சுத்தமாக வச்சுக்கணும். நெயில் கட்டிங் பண்ணும்போது இப்படி இதில் இப்படி வெட்டக்கூடாது, கிராஸ் பண்ணி வெட்டணும். சுத்தமாக வச்சுக்கணும். ரொம்ப ஹாட்டிலே இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டுலேயே இருக்கக்கூடாது. நல்ல பயிற்சி இருக்கணும், கால் பயிற்சி. நீண்ட பயிற்சி செய்யும் போது எல்லாம் சரியாயிடும். நிச்சயமா டாக்டர், நீங்க வெண்மை நிற பொருட்களை பத்தி சொல்லும்போது 6 பொருட்களை பட்டியலிட்டீங்க. இப்போ பால் தயிர்லாம் கூட முட்டை கூட வெண்மை நிற பொருட்கள் தான். அப்போ அதை நம்ம வெள்ளை பொருளை சேர்த்து குறைச்சிக்கணும்னு நிறைய பேர் நினைச்சிருவாங்க. ஏன்னா அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர், அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்? எந்த போகணும் ஒரு மிக்சட் கலவை ப்ரொபோர்ஷனேட். அதை நான் ஆரம்பத்தில் சொன்னாப்புல மாவு பொருள் 50லேருந்து 60, புரதம் 30லேருந்து 40, ஒரு அதே மாதிரி கொழுப்பு 20லேருந்து 100 கணக்கு ஒன்று. அந்த மாதிரி சாப்பிடும் உணவுல சாப்பிடும்போது நிச்சயமாக அது பிரச்சனை வராது. 3 வேலை இது. அடுத்தது வாழ்க்கை முறை நான் சொல்லித்தான் இருக்கணும். அதாவது ஒன்று உட்கார்ந்து செய்யறது, நின்று செய்யணும். நின்று செய்யறது நடந்து செய்யணும். நடந்து செய்யறது ஓடி செய்யணும், வேகமாக ஓடணுங்கிறது. குயிக்காக இருக்கணும், அப்படியே மூவ்மெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும். சாப்பிடும்போது சாப்பாடை மட்டும் நினைக்கணும். நிமிந்து அப்போது அந்த காலத்தில் தரையில் தான் உட்காந்து சொன்னேன். அது அவ்வளோ நிச்சயம் சயின்டிஃபிக் ப்ரூவ் இருக்குது. ஆனால் இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது. சாப்பிடும்போது அட்லீஸ்ட் சாப்பாடை மட்டும் நினச்சிக்கிட்டு வாய் உள்ளே போனோம் மென்று வாயை மூடிக்கிட்டு சாப்பிடணும். அதெல்லாம் செஞ்சாலே சரியா வந்துடும். நிச்சயமா டாக்டர், ஒரு நேர இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் புதிகை. வணக்கம் புதிகை, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க இணைப்புல இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் புதிகை, நீங்க இணைப்புல இருக்கீங்க. காலையில ஏர்லி மார்னிங் சொல்லுங்க. கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. சென்னையிலிருந்து பேசுறேன். சரி, ஏர்லி மார்னிங் எழுந்தோம்னா ஏகப்பட்ட தும்மல் வருது, ரன்னிங் நோஸ் இருக்குது, தும்மல் நிறைய வருது. உங்களுக்கு டாக்டர் பதில் சொல்வாரு. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா தும்மல் நிறைய வருது, ரன்னிங் நோஸாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்கிறாரு. டாக்டர் இதுக்கான பதில்? முதல்ல இரவு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் படுக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது இரவில் அதிக உணவு, அதீத உணவு, அதான் ரிச் ஃபுட்டு, குஸ்கா அதெல்லாம் சொல்லணும். அதே மாதிரி அசைவ உணவு, நைட்ல என்வி வேண்டாம். இந்த 3 சாப்பிடும். கீரை, முள்ளங்கி, தயிர், நெல்லிக்காய் இரவில் சாப்பிட்றது சயின்டிஃபிக்காக இருக்கு. இதெல்லாம் நைட்டில் சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது ஓரளவுக்கு வயிறு பாதியாக தான் இருக்கணும். ரெண்டாவது ஏசியை போட்டுட்டு 1 ஹவர் கழித்து ஆஃப் பண்ணணும். 24 ஹவர்ஸ் நைட்டு பூரா ஏசி போட்டால் இந்த சளி பிடிக்கும். ரெண்டாவது அவருக்கு சில ஹேபிட் ஸ்மோக் பண்ணுறாருன்னு வச்சுங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். படுக்கும்போது வயிறு காலியாக இருக்கணும். அதிக சளியை உண்டு பண்ணக்கூடிய சொன்னது அந்த மாதிரி உணவுகளை என்னுடைய அனுபவத்தில் ஜூசி ஃப்ரூட்ஸ், சாத்துக்குடி, ஆரஞ்சு, கொடிமுந்திரி இந்த மாதிரிலாம் நைட்டில் சாப்பிட்டுட்டு சாப்பிடும்போது நிச்சயம் சளி பிடிக்குது. ரெண்டாவது வேறு காரணத்தில் அவருக்கு ஈஸ்வரஃபில்லாம் இருக்கலாம், அது சொல்ல முடியாது. வைத்திய முறையில், உணவு முறையில் இதுதான் அட்வைஸ். படுக்கிறதுக்கு முந்தி 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பாட்டை முடிச்சிடணும். நிச்சயமா டாக்டர். இப்போ டயட் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு பட்னி இருக்காங்க, அது சாப்பிட்றதே இல்லை, அதுதான் டயட்னு நினைச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான வியாதியை, அதாவது அவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்கிறதே தெரியாம இருக்கிறதுனால அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். முதல்ல டயத்துக்கு சாப்பிடணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதாக எந்த உணவு சாப்பிட்டாலும் மென்று நல்லா சாப்பிடணும். 3வது குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஒரு விருந்துக்கே நம்ம போகிறோன்னு வச்சுங்களேன், அப்படி போகும்போது அது நல்ல டேஸ்டாக இருக்குது, நிறையா சாப்பிட்றோம், ஓகே ரைட். சாப்பிட்டு முடித்த பிறகு நைட்டில் கொஞ்சம் குறைச்சிக்கணும், அதை காம்பன்சேட் பண்ணணும்.
வீணா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இதான் அது எல்லாரும் செய்கிற தப்பு தான் அது. இதை வீணா போகுதுன்னு அதையும் முடிச்சிடும்னு சொல்லிட்டு படுக்கும்போது அந்த ஃபுட்டு ஓல்ட் ஆயிடுது. அதில் வந்து உணவுல ரியாக்ஷன் வருது. அதனால டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, எந்த நோயும் இருக்காலும் கரெக்டு நேரத்துக்கு கரெக்டான உணவை சாப்பிட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமா வீட்டுல பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய உணவு மிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் வீட்டுல இருக்க அம்மா தான் ஆமா அம்மாக்கு எங்களுக்கு மனசே வராது டாக்டர். நிச்சயமா அவங்களுக்கான நல்ல பயனுள்ள தகவல் இது. இதை தொடர்ந்து நான் இப்போ ட்ரை ஃப்ரூட் அப்படிங்கிறோம், அது வந்து நிறைய பேர் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அது குறித்து கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். எந்த அளவுக்கு கேலரி வேல்யூ ஜாஸ்தி, வெயிட்டை கூட்டும். இந்த ரெசின் இருக்கு. அந்த ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லும்போது எனிதிங் ஃப்ரெஷ். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று சொல்கிறேன். தர்பூசணி பாய்சன் டு தி டயபெட்டிக், சர்க்கரை வியாதி. தர்பூசணி சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் பேரிச்சம்பழம், சப்போட்டா பழம், இது முக்கணி தான் தெரியும், இதெல்லாம் இருக்கு. பட் இது சில ஃப்ரூட்ஸில் பேரிக்காய், கொய்யாப்பழம், ஆப்பிள், அப்போ சொன்ன மாதிரி ஆப்பிள், பப்பாளி, போமோகிரானேட், அந்த மாதுளம்பழம், அப்புறம் இந்த பைனாப்பிள், இதெல்லாம் கூட நிறையா சாப்பிடலாம். பட் என்ன சொல்றேன்னா, எந்த சாப்பாடும் 8 மணிக்கு மேலே வேண்டாம். படுக்கும்போது கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுக்கணும். அந்த சொல்றீங்களா ஃப்ரூட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் தான் டயபெட்டிஸுக்கு வந்து முக்கியமான செய்தி. தர்பூசணி இப்போ சீசன் நல்லாவும் இருக்கும், நிறைய வாட்டர் இருக்கு, டேஸ்டாகவும் இருக்கு. அது நல்லா வெட்டி அட்ராக்டாக விற்கிறாங்க, அது சாப்பிடுவோம். அது தவறு. இப்படி சில செய்திகள். நிச்சயமா ரொம்பவே பயனுள்ள தகவல் டாக்டர். இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நைட்டு சாப்பாடு மிஞ்சிருச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க, அப்படி வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து என்னன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து ஃப்ரூட்ஸ் நைட்னா சாப்பிடணும் அப்படின்ட்டு இரவு நேரத்தில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது அது குறித்த விளக்கம். எனி ஃபுட் which is processed is a poison as far as I am concerned. அதுக்காக ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதை வச்சு எடுத்துட்டு அதுக்குன்னு ஒரு ஊருக்கு போகிற 3 days கழிச்சா வருதுன்னு சொல்லணும். மேக்ஸிமம் 24 hours வெளியே எடுத்து கொஞ்சம் லேசாக ஹீட் பண்ணி ரீஹீட் பண்ணுறதும் தப்பு. கொஞ்சம் நேரம் இந்த அட்மாஸ்பியர் சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அந்த வார்ம்த் வெப்பம் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டா தப்பு இல்லை. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துடணும், சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சுக்க கூடாது. ரெண்டுமே தப்பு. இரவு நேரத்தில் பழம் எடுத்துக்கலாமா டாக்டர்? இரவு நேரத்தில் பழம் எடுக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப ஜூஸி ஃப்ரூட்ஸாக வேணும். இப்போ பிளான்டைன் சாப்பிடலாம், பரவாயில்ல. ஆப்பிள் சாப்பிடலாம். அதுக்குன்ட்டு ஆரஞ்சு பழம் இருக்கேன்னு சொல்லிட்டு அதையும், சாத்துக்குடி பழம் இருக்கேன்னு அதையும் சாப்பிட்டுட்டு இருந்தால் நிச்சயமாக அது ஃப்ரிட்ஜில் இருக்கிறது கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது வந்து பொதுவாக. டாக்டர், இப்போ வாழைப்பழம் தினைக்கு ஒன்று எடுத்துக்கணும் காலையில் எழுந்த உடனே, அது மலச்சிக்கலை போக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்றாங்கன்னா வாழைப்பழம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது குறித்து சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. அதுக்காக வந்து 8 மணிக்கு சாப்பிட்டு 9 மணி வாழைப்பழம். அதில் வந்து முக்கியமான வாழைப்பழம் ஏற்றனா அதில் பொட்டாசியம் இருக்கு. அது சோடியத்துக்கு விரோதி, உப்புக்கு, அதனால ஹார்ட்டுக்கு நல்லது. அதனால அந்த காலத்தில் பால் பழமும் சாப்பிட்ற தத்துவம் என்னன்னா, அந்த பால் வயிற்றுல அசிடிட்டி நைட்ரலாம் ஆசிட் இருக்கும், இந்த பால் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் கொடுக்கறது. அதோட இது ரொம்ப வாழைப்பழம் இருக்கு, அது பொட்டாசியம் ஜாஸ்தி, அது ஹார்ட்டுக்கு நல்லது, ஆப்போசிட் டு சோடியம். அதனால வாழைப்பழம் சாப்பிடலாம், மென்று நிதானமாக சாப்பிட்டு நல்லா பால் கூட கொஞ்சம் குடிச்சுக்கலாம். அதுதான் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னா தப்பு. ஒரு டயபெட்டிக் கூட அந்த சில பெரிய ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும், அந்த டேஸ்ட் கூட இருக்கா, அதை கூட சாப்பிடலாம். அது லேக்சிட்டி, நல்ல மோஷன் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ட் பேஷண்ட்டோ டாய்லெட் போய் ஸ்டைல் பண்ணக்கூடாது. ரைட். ஓகே டாக்டர், இவ்வளவு நேரமா நீங்க வந்து உணவும் நோயும் அப்படிங்கிற தலைப்புல எந்த அளவுக்கு உணவுகளை எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு உணவுகளை எடுத்துக்கிறது மூலமா நோய் வருது அப்படிங்கறத பத்தியும், அது எப்படி கண்ட்ரோலா இருக்கணும், அதனுடைய பயன் என்ன, எந்தெந்த உணவுகளை என்னென்ன சத்து இருக்கு அப்படிங்கறத குறித்து ரொம்பவே விளக்கமா நேயர்களுக்கும் சரி நிலையத்துக்கும் சரி பயனுள்ள தகவல்களை தந்தீங்க. மிக்க நன்றி டாக்டர். உங்களுக்கும் நேயர்களுக்கும் தொலைக்காட்சி நிலையத்துக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.